ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வண்டர்கர்லி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சொரா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் சொராக்கு ஒரு 3 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை. சொராவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சுடு தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துட்டு சொராவை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சொரா நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணி இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பெப்பர், கொஞ்சமாக மஞ்சத்தூள். காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகாவும் பெப்பரும் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய ஆயில் ஆட் பண்ணால் நமக்கு வந்து புட்டு உதிரி உதிரியாக இருக்காது. அது ஒரு மாதிரி மேஷ் ஆகிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சியில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாகவே கொட்டிடுங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. சொரா புட்டில் நம்ம எந்த அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டே இருங்க. அது அடி பிடிக்காம நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த ஆனியன்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம்லாம் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சொரா புட்டு பார்த்திங்கன்னா நியூ மாம், அதாவது ஃபீட் பண்ணுற மதர்ஹுட் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல லாக்டேஷன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தாய்ப்பால் நல்லாவே சுரக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சொராவை எடுத்து உதிரி உதிரியாக அதில் போடணும். அப்போ தான் அது நல்லா புட்டு மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். சொராவில் தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா அந்த ஆனியன் கூட சொரா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுமோ நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா இது உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சொரா புட்டு ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.